நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா சாப்பிடு இந்தியா இயக்கம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டல்கள், திருமண நிகழ்ச்சிகள், விழாக்களில் மீதமாகக்கூடிய உணவை வீணாக்காமல் பசியோடு இருப்பவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த சாப்பிடு இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது. இந்த இயக்கத்தை யார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் தான் இதை தொடங்கியிருக்காங்க. இதை எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா பிஎம் வாணி அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொது இடங்களில் வைஃபை இணைய சேவையை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த பிஎம் வாணி அப்படிங்கிறது. இதற்கு நேற்று மத்திய அமைச்சரவை அதாவது 9/10/2020 அன்று ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தரவு அலுவலகங்கள், செல்லிடப்பேசி செயலி நிறுவனங்கள், சிறு கடைகள் மூலமாக பொது இடங்களில் வைஃபை சேவை அளிப்பதற்கான திட்டத்துக்கு தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த சேவையை அளிக்க கடைகள் அல்லது நிறுவனங்கள் உரிமம் பெறவோ பதிவு செய்யவோ அல்லது கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்திய உரச்சங்கம் சார்பில் வழங்கப்பட்ட பொன்விழா ஆண்டு விருதை பெறுவதற்கு பஞ்சாப் வேளாண் பல்கலைக்கழகத்தில் மண்வள அறிவியல் துறையில் முதன்மை மண் வேதியியல் ஆளராக பணியாற்றும் வரிந்தர் பால் சிங் அப்படிங்கிறவங்க இந்த விருதை மறுத்திருக்காங்க. இதுக்காக என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும், அதாவது டெல்லியில் இந்த விவசாய சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த விருதை புறக்கணித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் FAI தலைவர் சதீஷ் சந்தர் அப்படிங்கிறவங்க இது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் 34 விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் வரிந்தர் பால் சிங் அப்படிங்கிறவங்க விழா மேடை வரை விருதை புறக்கணித்து செல்வது முறையல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தில் அதிகமாக பேசப்பட்டோர் அல்லது எந்த ஹேஷ்டேக்கை அதிகமாக பகிர்ந்திருக்கார்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7ஆம் இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முதலிடத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போது வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் 2வது இடத்துல இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஹேஷ்டேக் அதிகமாக பகிரப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹோம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீசாரின் அடக்குமுறையில் உயிரிழந்த அமெரிக்காவின் கருப்பினத்தை சேர்ந்தவரான ஜார்ஜ் பிளாய்ட் என்பவருக்கு ஆதரவாக தான் இது ஒழிச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுத தளவாடங்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ததை அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பு வெளியிட்டிருக்குது. அந்த தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை கொள்முதல் செய்திருக்கு. இந்தியா மட்டும் கடந்த 70 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 94,180 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து ராணுவ தளவாடங்களை இந்தியா கொள்முதல் செஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மொராக்கோ, போலந்து, சிங்கப்பூர், தைவான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் அதிக அளவில் ராணுவ தளவாடங்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான், பெல்ஜியம், ஈராக், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் ராணுவ தளவாடங்களை குறைவாகவே இறக்குமதி செஞ்சிருக்குது. பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித தளவாடங்களையும் விற்பனை செய்யவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஏன் பாகிஸ்தானுக்கு விற்பனையில் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நாட்டுக்கான நிதி உதவி, ராணுவ தளவாடங்கள் விற்பனை உள்ளிட்டவற்றை அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிறுத்தி வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக கருப்பினத்தை சேர்ந்த லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிறவங்க முதல் முறையாக தேர்ந்தெடுத்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிச்சிருந்திருக்கு. இதை இந்த தகவலை தற்போது ஜோ பைடன், அதாவது அமெரிக்காவில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஜோ பைடன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க.
இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒபாமா ஆட்சி காலத்தின் போது அமெரிக்க மத்திய கூட்டுப்படையின் தளபதியாக கடந்த 2013 முதல் 2016 வரை பொறுப்பு வகிச்சிருக்காரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணுவ துணை தளபதியாக கடந்த 2012ஆம் ஆண்டில் அவர் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஃபிக்கி விளையாட்டு விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டிற்கு பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா அப்படிங்கிறவங்களுக்கும், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இளவேனில் வாளறிவான் ஆகியோருக்கு வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு. இதில் இப்போ தற்போது 2019-20ஆம் ஆண்டுக்கான விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் பார்த்திவ் பட்டேல் அப்படிங்கிறவங்க தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று, அதாவது 9/12/2020 அன்று அறிவிச்சிருக்காங்க. இவர் எத்தனை சர்வதேச ஒருநாள் போட்டிகளை விளையாடிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ஆட்டங்களில் விளையாடிருக்காரு. டெஸ்ட் தொடரில் 25 ஆட்டங்களில் பங்கேற்றிருக்காரு. T20 போட்டிகளில் 2 மட்டுமே இவர் பங்கெடுத்து விளையாடிருக்காரு. விக்கெட் கீப்பராகவும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் 72 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.